என்னுடைய பணிவான வணக்கம். உன்ன மாதிரி அதிக பிரச்சனைகள்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது அவசியம் கிடையாது. யூ ஆர் ஃபயர்ட். அவருக்காக நிறைய கேசஸ் வருது. இடியட்ஸ், நீ அமெரிக்கா போ, தசைகள்லாம் இறுகி இருக்காது, நார்மலாக இருக்கும். அப்புறம் இந்த மகரந்தம் வாசம் கொடுக்கும், உன் சுவாசம் கெடுக்கும். பொதுவாகவே இன்ஹேல் பண்ணுறதுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கேன். மரணங்கள் சாத்தியம். எதனால ஏற்படுது டாக்டர்? என்ன காஸ் அது? அமெரிக்காவில் மருத்துவ படிப்புங்கிறது நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். அதெல்லாம் பாஸ் பண்ணி போனால் தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் டாக்டர் அப்படின்னு. காலத்தில் 8 மணிக்கு ராவ் ரூமுக்கு வந்துட்டார். நான் ராவை பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இந்த கேஸ் விஷயமா. அவரே என்னை கூப்பிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, சூப்பராக டயக்னோஸ் பண்ணுறப்பா, இந்த வயசுலேயே இப்போ தான் நீ எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கே, இப்போ நல்லா டயக்னோஸ் வரும்னு நினச்சிருப்பேன். ஷுவராக என்னை பாராட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாராட்டு மழையில் நனைகிறதுக்காக போனேன். அவர் பார்த்துட்டு, we don't want doctors like you. உன்ன மாதிரி அதிக பிரச்சனைகள்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறது அவசியம் கிடையாது. யூ ஆர் ஃபயர்ட். என்ன சார் அவர் சொன்னார்? இதுக்கு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணதுக்கு ஃபயர்ட் சொன்னேன். எதுக்குன்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. அதாவது ஹிஸ் ஈகோ இஸ் ஷேக்கன். அவருக்கு பேஷண்ட் முக்கியம் கிடையாது, அவரோட ஈகோ ரொம்ப முக்கியம். ஸோ யூ ஆர் ஃபயர்டுன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஒன்றுமே பேச முடியல. ஐ ஜஸ்ட் வாக்ட் அவுட். அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிலோமினான ஒரு ஹெட். ஓகே, அவங்களும் என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தேன். ஐ மீன் வயசே தெரியாது. அப்போ எம்ஏபிஎஸ் முடிச்ச போல எனக்கு மீசை கூட சரியாக மழைக்கல. அப்போ அதுதான் குட்டி பையன் மாதிரி, யாரும் டாக்டர் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்னு. அவங்க கூப்பிட்டு, டாக்டர் ஸ்ரீதர், ஐ ஹர்ட் எவ்ரி திங். நான் சொன்னேன், இது ரொம்ப தப்பு இல்லை, ஒழுங்காக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃபயர் பண்ணுவீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, நல்லா புரியுது, ஆனால் டாக்டர் ராவ் தான் ஹாஸ்பிட்டல் சூப்பரிண்டென்ட். ஓகே, அவருக்காக நிறைய கேசஸ் வருது. ஓகே, அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால நிறைய பணம் வருது. இந்த ஹாஸ்பிட்டல் சேரிட்டி ஹாஸ்பிட்டல், அவருடைய ஃபண்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அவரை மீறி நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப சாரி. ஆனால் உங்களுக்கு ஒரு 3 மாத சம்பளம் நான் கொடுக்குறேன். அந்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு வேலை பார்த்துட்டு நீங்கள் போயிடுங்க, வேறு ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. நாங்கள் 3 மாதம் சம்பளம் கொடுத்து அன்னியோடு வேலை முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தேன். நடந்தது அப்பாட்ட சொன்னேன். இடியட்ஸ், இவனுக்கெல்லாம் உன்னோட அறிவெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஸ்ரீதர், நீ அமெரிக்கா போ. இதுதான் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை. அதுதான் நடந்தது. ஆச்சரியம். எப்படி இருக்குல்ல? அப்போ யூ ஷுட் தேங்க் தட் டாக்டர். அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் அங்கே அமெரிக்கா போயிருக்க முடியாது, இங்கே தான் இருந்திருப்பீங்க. அங்கேயே கூப்பு கொட்டி இருந்திருப்பாங்க நாளைக்கு. அப்படி ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் எப்படி டாக்டர் அங்கே போனப்போ லைஃப் எப்படி இருந்தது? அமெரிக்கா போகணுன்னு சொன்னீங்க டாக்டர். பிஃபோர் கோயிங் டு தட், இந்த ஆஸ்துமா இப்போ சொல்கிறீங்கல்ல, அலர்ஜிட், இந்த இது, அது கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு புரியும்படி சொல்ல முடியுமா? வாட் இஸ் இட் ஆக்சுவலி? ஓகே, நான் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஆஸ்மா இருக்கிறதுனால தான் நான் ஆஸ்மா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? ஸோ அமெரிக்காவுக்கு போயும் அதுதான் பண்ணினேன். ஓகே, ஆஸ்மா அலர்ஜியை பற்றியே படிக்கணும். ஆனால் அங்கே எப்படி படிப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக எடுத்து உடனே ஆஸ்மா அலர்ஜி படிக்க முடியாது. அதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு முன்னாடி ரெகுலராக ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணணும். அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். குழந்தை மருத்துவமோ, பெரியவங்க வைத்தியமோ, இல்லை ஜென்ரல் ப்ராக்டிஸோ, கைனக், இப்படிலாம் இருக்குது, நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஒரு 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கான குவாலிஃபிகேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு போகணும். ஏன் டைரெக்டாக போக முடியாது? அது ஃபெலோஷிப்னு பேர். இது ரெசிடென்சி. ரெசிடென்சி 3 வருஷம் முடித்தவங்க தான் ஃபெலோஷிப் பண்ண முடியும். டைரெக்டாக ஃபெலோஷிப்லாம் பண்ண முடியாது. ஓகே, அமெரிக்காவில் மருத்துவ படிப்புங்கிறது ரொம்ப நீண்ட படிப்பு. ஆர்கனைஸ்டு, ரொம்ப ஆர்கனைஸ்டு, ரொம்ப நீண்டு, ரொம்ப கடினம், அண்டு ரொம்ப குவாலிட்டி கண்ட்ரோல்டு. பயங்கர செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கும், நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். அதெல்லாம் பாஸ் பண்ணி போனால் தான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நீங்கள் டாக்டர் அப்படின்னு. அதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன், நீ பூரா அதையே பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, இதனால் நான் என்ன பண்ணினேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது குழந்தை மருத்துவம். ஸோ நான் பீடியாட்ரிக்ஸ் பண்ணினேன். 3 வருஷம் பீடியாட்ரிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அலர்ஜி இம்யூனாலஜிக்கு ஃபெலோஷிப் பண்ணினேன். அந்த ஃபெலோஷிப் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆஸ்மா அலர்ஜிக்கான மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதை முடிச்சதுக்கப்புறம் ஒக்லஹோமாலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் ட்ரைனிங் எடுத்தது சிகாகோவில். ஓகே, அப்போ இருந்தபோது அது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் சிகாகோவில். குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல்னு பேர். நான் சொல்கிற பீரியட் 1979 to 83, அந்த டைம் அமெரிக்கா போகணுன்னு பண்ணது. அந்த டயத்துலேயே குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா உங்களுக்கு மேயோ கிளினிக்னு கேள்விப்பட்டீங்களா?
இல்லை. உலக புகழ்பெற்ற இப்போ நம்பர் 1 கிளினிக் அப்படின்னா மேயோ கிளினிக், ராச்செஸ்டர் மினிசோடாவில் இருக்குது. அதுக்கப்புறம் கிளீவ்லண்ட் கிளினிக்னு இருக்குது. அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் சென்டர்ஸ்னால் மேயோ கிளினிக் அண்ட் கிளீவ்லண்ட் கிளினிக். அது இல்லாதே கிடையாது. மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட். அந்த மேயோ கிளினிக்கை ஸ்டார்ட் பண்ண மேயோ பிரதர்ஸே குக்குண்டி ஹாஸ்பிட்டல் தான் ட்ரைனிங் ஆனவங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பிளேஸ் ட்ரைனிங்க்கு. அங்கே தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். ரொம்ப அருமையான ட்ரைனிங், ரொம்ப பிஸியான பிளேஸ். அதை முடிச்சுட்டு அமெரிக்காலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு 1989 79 to 89 அமெரிக்காவில் இருந்தேன். 89ல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் மினிஸ்ட்ரியிலேருந்து எனக்கு அழைப்பு வந்தது. கன்சல்டண்ட்டாக வர சொல்லி ஒரு அழைப்பு வந்தது. அப்போ தான் 89க்கு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் தான் எல்லாம் கதையெல்லாம் சொன்னேன். இப்போ அந்த ஆஸ்துமா பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அந்த டீட்டெயில் டாக்டர். வாட் இஸ் இட்? ஆஸ்துமானா என்ன, அது எப்படி வருது அப்படின்றது அது இன்னமும் எங்களுக்கு இப்போ அது கரெக்டாக புரியல. அது நுரை சம்மந்தப்பட்டதா இல்லை வாட் இஸ் இட்? உங்களுக்கு புரியாது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டாக்டர்ஸுக்கே புரியல, அது எனக்கு மேஜர் பிரச்சனையாக இருக்குது. ஆஸ்மா அப்படிங்கிறது ஒவ்வாமையினால், அலர்ஜினால், ஒரு ஒத்துக்கொள்ளாத தன்மையினால் உங்கள் மூச்சுக்கள் சுருங்கி போகிறது. அகலமாக இருக்க வேண்டிய மூச்சுக்கள் இப்படி இருக்கணும். மூச்சுக்கள் அப்படி கட் பண்ணால் இப்படி இருக்கணும். அதுக்குள்ள சளி இருக்காது, தசைகள்லாம் இறுகி இருக்காது, நார்மலாக இருக்கும். ஆனால் அலர்ஜினால் சுருங்க ஆரம்பிச்சுன்னா இங்கே பாருங்கள் படிப்படியாக சுருக்கம், உள்ளுக்குள்ளே சளி சேர்ந்துருக்கும். இதை வந்து தடிச்சு போயிருக்கும். பேசிக்கலி மூச்சுக்களில் வரும் சுருக்கம் மட்டும் கிடையாது. மூச்சுக்களில் சுருக்கம் இருக்குது, மூச்சுக்கள் அதிகமாக சளி உருவாகிறது, மூச்சுக்கள் சீக்கிரமே சுருங்குற ஒரு தன்மையை பெறுது. ஹைப்பர் சென்சிட்டிவ் தொட்டாச்சி வீங்கி தொட்ட உடனே அப்படி சுருங்கிறது. அதுமாதிரி ஒரு அலர்ஜி பட்ட உடனே மூச்சுக்கள் அப்படியே சுருங்கிக்கிறது இல்லையா, ஹைப்பர் சென்சிட்டிவ் ஏர்வேங்கிறோமே. அது உள்ளுக்குள்ளே வீக்கம் ஏற்படுறது. ஸோ 4 சேஞ்சஸ் ஏற்படுது ஆஸ்மாவில். இது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அது எதனால ஏற்படுது? என்ன காஸ்? அது பொதுவாக ஒரு ஃபுட்டு மட்டும்தானா? இல்லை, பொதுவாக அலர்ஜின்னு சொல்லலாம். ஒவ்வாமை. இப்போ அலர்ஜின்னு சொன்னீங்கன்னா பல அலர்ஜி, மூக்கு வழியாக போகிற அலர்ஜி இருக்கு இல்லையா, அது இன்ஹேலன் அலர்ஜின்னு சொல்லுவோம். நீங்கள் இன்ஹேல் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே எடுக்கிறீங்க, அது பூரா. அந்த இன்ஹேலன் அலர்ஜிலே பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே தானே டஸ்ட் இருக்கலாம். சில பேர் கார்பெட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கார்பெட்டில் டஸ்ட் மைட்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சி இருக்கும். அதோடைய கழிவு வந்து ஒரு ப்ரோட்டீன், அது மூக்கு வழியாக போகும். எங்கள் சுவாமி படம்லாம் இருக்குது, பூ வச்சுருக்கோம். இந்த பூவில் மகரந்தம் இருக்குது. இந்த மகரந்தம் மூக்கு வழியாக போய் அலைஞ்சு கொடுக்கும். போலன்னு சொல்கிறோம் இல்லையா, மகரந்தம், அது அலைஞ்சு கொடுக்கும். நான் கூட ஆஸ்மா விழிப்புணர்வு நடத்தும் போது சொல்லுவேன், இந்த பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூ வரைந்தால் உன் சுவாசம் தடைப்படும் கண்ணே பூவே அலர்ஜி என்றால்னு அப்படி கமலோடைய பாட்டை கொஞ்சம் மாற்றி பாடுவேன். பாடமாட்டேன், சொல்லுவேன். அப்புறம் இந்த மகரந்தம் வந்து வாசம் கொடுக்கும், உன் சுவாசம் கெடுக்கும். இது நான் கேள்விப்பட்டது இல்லை டாக்டர். மகரந்தம் வந்து பொதுவாகவே அது இன்ஹேல் பண்ணுறதுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. அது இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம நல்லதுன்னு நினைக்கிறது இன்னொரு சைடு இருக்கும். லைக் நல்லவங்கன்னு சில பேர் நினைக்கிறோம், அவங்களுக்கு வேறு ஒரு சைடு இருக்குல்ல. அதே மாதிரி மகரந்தம் நல்லா நினைக்கிறேன், வாசம் இருக்கு இல்லையா, நல்லா இருக்கணும். ஆனால் அந்த வாசம் நிறைய பேருக்கு அழுதி கொடுக்கும். ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன்கிறாங்களே, அதே மாதிரி தான் அது எல்லாத்துலேயுமே இன்னொரு பக்கம் இருக்கு. அதனால மகரந்தத்தினாலே வரும். இது வந்து நான் மூச்சு வழியாக போகிறது சொல்கிறேன். வெளியில் போகிறீங்க, சிகரெட் புகை, டீசல் புகை இருக்கு, இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ஸ் இருக்கோ, நினச்சி பாருங்கள். ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்குது நிறைய. இந்த பாசம்லாம் சொல்கிறோம் இல்லையா, மோல்டுன்னு, அதோடைய ஸ்போர்ஸ் எல்லாம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான அலர்ஜன்ஸ் ஃப்ளோட்டிங் இருக்குது, நமக்கு தெரியல. அவ்வளோதான். டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் என்னென்ன அலர்ஜிங்கிறது. டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், பிளட் டெஸ்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது ஒரு அலர்ஜி. இன்னொரு அலர்ஜி என்னென்னா ஃபுட் அலர்ஜி. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சாப்பாட்டில் சில பேருக்கு எறா, நண்டு, கருவாடு அதெல்லாம் அலர்ஜி கொடுக்கும். சில பேருக்கு நட்ஸ் அலர்ஜி கொடுக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா காக்ரோச் அலர்ஜி கொடுக்குறது, மஸ்கிட்டோ அலர்ஜி கொடுக்கறது, இதெல்லாம் காமனான அலர்ஜி. நாங்கள் நிறைய ஸ்கின் டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இதில் நாங்கள் பார்க்குற அலர்ஜி இதெல்லாம் தான். ஆனால் ஃபுட் அலர்ஜியோட அதிகம் என்னென்னா இன்ஹேலன் அலர்ஜி தான். மூக்கு வழியாக போகிற அலர்ஜி தான் ரொம்ப அதிகம். இதை தவிர இன்னொரு அலர்ஜி இருக்குது, ஆக்குபேஷன் அலர்ஜி. எந்த தொழிலில் இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட அலர்ஜி. ஓகே, இப்போது ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னா அந்த மரத்துகள்கள் நிறைய கட் பண்ணுறாலே, அது அவங்களுக்கு அலர்ஜி கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்களே, அந்த சிமெண்ட்டு, மண் இருக்குல்ல, அது அவங்களுக்கு அலர்ஜி கொடுக்கும். அப்படி நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு இதுக்கும் ரசாயன தொழிற்சாலை இருக்காங்க, அப்புறம் லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, அந்த கெமிக்கல்ஸ், ஃபார்மலின், அதெல்லாம் மூக்கு வழியாக போய் அலர்ஜி கொடுக்கும். நிறைய பேர் ஆஸ்மா வந்து அது ஏதோ நித்தியகண்டம், பூர்ணாயுசு,
அது போகும், பெருசாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், அக்ரெசிவாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அறியாமையில் இருக்காங்க. அது தவறு. ஆஸ்மா வந்து சரியாக சிகிச்சை கொடுக்கலன்னா ஒருத்தரை கொல்லக்கூடிய ஒரு நோய். அது சும்மா லைட்டாக எடுத்துக்கிற நோய் கிடையாது. ஆஸ்மா சிகிச்சை சரியாக கிடைக்காதனால மரணங்கள் சாத்தியம். ஆனால் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆஸ்மாவை கம்ப்ளீட்டாக குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது சத்தியம். அது சாத்தியம், இது சத்தியம். ஒரு வித்தியாசம். இந்த உங்களுக்கு அந்த தமிழ் ஆர்வமும் அதிகம் இருக்குது. உங்களோட அடிக்கடி உங்களோட செயலில் நீங்கள் பேசும்போது அப்போ ஒரு இது கூட பார்த்தேன், நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச்செயல் போட்டிருக்கீங்க. அப்போ அந்த ரூட்டுக்கு போய் கண்டுபிடிப்பீங்களா டாக்டர்? அப்சல்யூட்லி சார். எந்த நோயும் நீங்கள் வந்து ஒழுங்காக முழுமையாக சரி பண்ணணும்னா அந்த நோயின் தன்மையை புரிஞ்சுக்கணும். டயக்னோஸ் பண்ணாமல் சும்மா சிம்டம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தான்னா அப்போ நல்லா வாங்க, ஒரு வாரம் கழிச்சு திரும்பி அதே ப்ராப்ளம், பெயின் கில்லர் மாதிரி சும்மா இருக்காங்க. ஆனால் அந்த பெயின் எதுக்காக வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த ரூட் காசை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த பெயினை கம்ப்ளீட்டாக நம்ம போக முடியும் இல்லையா? இதுக்கு நிறைய நான் வந்து இது கொடுக்க முடியும், ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். இன்சிடென்ட்லி நான் வந்து என்னுடைய சுயசரிதியை காற்றுக்கண்ண வேலிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகமாக ஏப்ரல் 19 வெளியிடுறேன். ஏப்ரல் 19 பாரதி வித்யாபவன் மயிலாப்பூரில் ஒரு அழகான நிகழ்ச்சி ஞாயிறு மாலை இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா அந்த புத்தகத்தில் நிறைய ஆச்சரியம் மட்டும் இல்லை, ஒரு திகில் கொடுக்கக்கூடிய கேஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் பற்றி எதுவும் சொல்ல முடியுமா டாக்டர்? ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல. எங்களுக்கு ஒன்றே சொல்லுங்கள். அதை நன்றே சொல்லுங்கள். இன்றே சொல்லுங்கள். இப்போது சொல்லுங்கள். ஒரு கேஸ் நான் சொல்கிறேன். ஓகே, நான் 98 இங்கே வந்துட்டு காளியப்பா ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ மந்த்ஸ் தான் ஆயிருக்கு. காளியப்பாவில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஸ்டார்ட். நிறைய இடத்துக்கு இப்போ கன்சல்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த இடம் சென்டராக இருக்குது, ராஜாண்ணாமலைபுரம் அழகாக இருந்து. அதோடைய ஓனர் அப்போ பத்மநாபன் ஒரு ஸ்ரீலங்கன், ரொம்ப தங்கமான ஒரு மனிதர். என்னை ரொம்ப ரொம்ப விரும்பி நேசித்து நீங்கள் இங்கே தான் இருக்கணும்னு எனக்கு நான் கேட்கறதுலாம் கொடுத்தார். அந்த ரூமு 24 மணி நேரமும் அப்படியே பூட்டிகிட்டு போவேன், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். எல்லா விதத்துலையும் நான் ஆதரித்த ஒரு நல்ல மனிதர். அதனால் அங்கே தான் இருந்தேன். அப்போது நான் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற உண்மை ரொம்ப சீக்கிரமே நிறைய பேருக்கு தெரிய வந்துடுது. நீங்கள் ஒன்று கேட்டீங்க, நான் கட்டாயமாக 2 சொல்லியே ஆகணும். 3 கூட ஏன்னா இல்லை, எதுக்காகனா வெரைட்டி இது ஒன்று அது ஒன்று. சொல்லுங்க டாக்டர். முதல்ல ஒரு 22 வயசு வாலிபன், அவரை கூட பார்க்கல, அவங்க அம்மா தான் வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி கேள்விப்பட்டோம். அவங்கள்ட்ட போனால் நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். என் பையனுக்கு புரிப்படாத ஒரு நோய், மாதக்கணக்காக ஜுரம், உடம்பு இழைச்சி போயிட்டே இருக்கு, முடியெல்லாம் கொட்டிகிட்ருக்கு, உடம்பெல்லாம் ரேஷாக வந்துட்டுருக்கு, அவனுக்கு வந்து பசி கிடையாது, அப்படியே மெலிஞ்சு போயிட்டுருக்கான், என்னன்னே புரிப்படலை அப்படிங்க. இது வரைக்கும் என்ன பார்த்தீங்க, எந்த டாக்டர் பார்த்தீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க இவ்வளோ பெரிய ஃபைல் கொண்டாந்து என் முன்னாடி வச்சாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஒரு டாப் மருத்துவக் கல்லூரி, நான் இது சொல்கிறது 1998 மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கார்டியாலஜி, இதய சிகிச்சை, அதுக்கு ஹெட் ப்ரொஃபஸர், அவர் பார்த்து டயக்னோஸ் பண்ணியிருக்கார். இவருக்கு டிபி பெரிகார்டியல் எஃப்யூஷன், அதாவது டிபி தெரியும், டிபி வந்து நுரையீரல் தாக்குற காச நோய் இல்லையா? ஆனால் அந்த டிபி வந்து நுரையீரலில் மட்டும் கிடையாது, உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பார்ட்ஸையும் தாக்கக்கூடிய ஒரு நோய். அது ஜாயின்ஸை தாக்கலாம், ஸ்கின்னை தாக்கலாம், அப்டமனை தாக்கலாம், எல்லா இடத்துக்கும் வரும் சார். அது ஹார்ட்டையும் தாக்கும். ஹார்ட்டில் பாதிப்பு கொடுத்தோன்னா ஹார்ட்டை சுற்றி நிறைய ஃப்ளூயிட்ஸ் சேர்ந்துக்கும், அதுதான் பெரிகார்டியல் எஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்கார், ஒரு எக்ஸ்ரே எடுத்திருக்கார், அதில் ஹார்ட்டு பெருசாக தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து எக்கோ பண்ணிருக்காங்க, அதில் ஃப்ளூயிட்லாம் இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து இது நாள்பட்ட ஒரு ஜுரம், உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுது, பல ப்ராப்ளம் இருக்குது, இது டிபி தான், இது டிபி பெரிகார்டியல் எஃப்யூஷன் சொல்லிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் சார் அவ்வளோ பெரிய ஸ்கார் இருக்குது அவனோட செஸ்ட்டில். ராமர் தான் நெஞ்சுக்குள்ளே இருக்காருன்னு அனுமா அப்படி கிழிச்சு காமிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி அவ்வளோ பெரிய ஸ்கார் இருக்கும். டிபி பெரிகார்டியல் எஃப்யூஷன் டயக்னோஸ் பண்ணி டிபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஆகலை. டிபி ட்ரீட்மெண்ட்டுக்கு 4 மாதம் ஆயிருக்கு, உண்மையே இல்லை. திரும்பி அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அவன் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சார், மெட்ராஸில் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கான். என்ன ஆகுதுன்னா ப்ரீ செட் நம்ம
இந்த நோய் நாடி சொன்னேனே, ஆமா. அப்படி யோசிக்காம ஒரு டாக்டர் வந்து பெரிய ப்ரொஃபஸர் டிபி பெரிகார்டியல் எஃபிஷியன்னு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா அதை பார்த்துட்டு known கேஸ் ஆஃப் டிபி பெரிகார்டியல் எஃபிஷியன், known கேஸ், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச டிபி பெரிகார்டியல் எஃபிஷியன் ஒவ்வொரு டாக்டரும் எழுதி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சரியாகவே போகல, யாருமே யோசிக்கலை. அப்போது அவங்க என்கிட்ட வந்து போய் நான் சொன்னேன், நான் பையனை பார்க்காம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஆனால் என் மனசில் ஒரு பொறி தட்டுறது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. அடுத்த நாள் வர சொன்னேன். அவன் வந்தோடனே அவர் நல்லா செக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறேன், இல்லைம்மா இது டிபி கிடையாது, டிபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சரியாக போகல, ஆப்வியஸ்லி இது டிபி கிடையாது, ஆனால் ஆட்டோ இம்யூன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆட்டோ இம்யூன் ஓகே, அதாவது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, அது நோயை எதிர்த்து போராடணும். ஓகே, சம்டைம்ஸ் அது நோயை எதிர்த்து போராடாமல் உங்களையே எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். குங்குமம் படத்தில் சிவாஜி பாராலே, நானே எனக்கு பகையானேன் நாடகத்தில் நான் சரியானே, அதே மாதிரி நம்ம உடம்பு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கே எமனா வந்ததுன்னா அது பேர் ஆட்டோ இம்யூன். அது என்னாகும், சில ப்ரோட்டீன்ஸ்லாம் உருவாக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்கள் ரத்த குழாய்க்கு எதிராக இருக்க ப்ரோட்டீனாக இருக்கலாம், தைராய்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கலாம், மூளையில் இருக்க செல்ஸுக்கு எதிராக, கிட்னிக்கு எதிராக, இப்படி ஒவ்வொரு பார்ட்டியும் சிதைக்கிற மாதிரி அது ஒரு ப்ரோட்டீனை உருவாக்கும். அந்த ப்ரோட்டீனை வந்து இது அந்நிய ப்ரோட்டீன், இது நம்ம ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தானாக புரிஞ்சுட்டு அந்தந்த ஆர்கன்லாம் ஒவ்வொன்றா அப்படியே அழிக்க ஆரம்பிக்கும். அப்படின்னு நினச்சி பாருங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து டயக்னோஸ் பண்ணலைன்னா அவங்க இறந்துருவாங்க. பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அவங்களுக்கு. இதை வந்து கலெக்டிவ் ஆட்டோ இம்யூன்னு சொல்லுவோம். அதுக்கு நிறைய நோய்கள் இருக்குது. அதில் ஒரு நோய் பேர் SLE, சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டோசிஸ்னு பேர். SLE அது லேடிஸ்க்கு தான் மோர் காமன், ஜென்ஸுக்கு வர்றது கொஞ்சம் அபூர்வம் தான். ஆனால் இது ஒரு ரேர் கேஸ் ஆஃப் மேல் SLE தான் அப்படின்னு எனக்கு மனசுக்கு பட்டுடுது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். எனக்கு இதை பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு மனசுக்கு படுறது. அதுக்கான டெஸ்ட்டு கேட்குறேன், எல்லா டெஸ்ட்டும் பாசிட்டிவாக வந்தது சார். லூப்பஸ் செல்லுலேருந்து SLE அந்த ஆன்டிபாடி டைட்டர் எல்லாம் பாசிட்டிவாக வந்தது. அவனுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு ஸ்டீராய்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். படிப்படியாக இம்ப்ரூவ் ஆனார், ஆளே மாறிட்டார், வெயிட் கெயின் பண்ணார், எல்லா சிம்டம்ஸும் எடுத்து நல்லா வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துட்டு சூப்பராக இருந்தார். இந்த கேஸை நான் வந்து வடோதராவில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணினேன். அலர்ஜி இம்யூனாலஜி கான்ஃபரன்ஸ் இன்டர்நேஷ்னல், நியூயார்க் யூனிவர்சிட்டியும் வடோதரா யூனிவர்சிட்டியும் கம்பைன் பண்ணி ஒரு மீட்டிங், அதில் நான் ப்ரெசென்ட் பண்ணேன். அப்போது அங்கே யூகேலேருந்து அந்த ப்ரொஃபஸர் சொன்னார், யுவர் பேஷண்ட் வாஸ் வெரி லக்கி டு ஹேவ் யூ ஆஸ் த ஃபிசிஷியன் அப்படின்னு சொன்னாருங்க. இது ஒரு கேஸு, இது ஒரு எக்ஸாம் பாருங்கள். இது வந்து இது அட்லீஸ்ட் இம்யூனாலஜி ரிலேட்டட், நான் படித்த படிப்புக்கு ரிலேட்டடான ஒரு கேஸ் இது. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, எப்படி எவ்வளோ டாக்டர்ஸு இதை பற்றி யோசிக்காமே இருக்க முடியும்? எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, சரியாக போகிறது தெரியும், யாரானு ஸ்டாப் பண்ணி என்ன இப்படியே போட்டிருக்கோம் நோன் கேஸ்ன்னு நம்ம சுயமாக சிந்திக்க வேண்டாமா? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. இதில் வந்து என்னென்னா, ஒரு டாக்டர் வந்து உங்கள் பையனுக்கு எய்ட்ஸ் இருக்குது, எய்ட்ஸுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இந்த அம்மா பிரேக் டவுன் ஆகிட்டு என்னை பார்க்க வந்தாங்க. ஏன் சொன்னாங்களன்னா, எய்ட்ஸுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு எலிசா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது HIV பண்ணுவாங்க இல்லையா, அது பாசிட்டிவாக வந்திருக்கு. ஆனால் அந்த டாக்டருக்கு என்ன புரியுதுன்னா, இவருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கவங்களுக்கு சில ஃபால்ஸ் பாசிட்டிவ் டெஸ்ட்லாம் வரும் அப்படிங்கிறத அந்த டாக்டர் புரிஞ்சுக்கல. இல்லை அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை போல இருக்குது. அந்த அளவுக்கு யோசிக்கிற மாதிரி நிறைய பேஷண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க போல இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு கேஸும் ஒரு ரிசர்ச் மாதிரி பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணிருக்கோம். என்ன காரணமும் தெரியல, ஆனால் இவருக்கு நல்ல நேரம் சார், இவர் நல்லா ஆகிட்டார். இது ஒரு கேஸு. அடுத்தது ஒன்று சொன்னீங்க, இதுவும் காளியப்பா ஹாஸ்பிட்டல் தான். என்னை பற்றி ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர், என்னுடைய ஃப்ரெண்டு நங்கநல்லூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவர் வாமிட் பண்ணிட்டே இருக்கார், கேஸ்ட்ரோஎன்டைட்டிஸு. கேஸ்ட்ரோஎன்டைட்டிஸ்னால் வெயிட் போக்குன்னு இருக்காரு, அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் வாமிட்டு நிற்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதானு வித்தியாசமாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணீங்க, உங்கள்கிட்ட அழைச்சிட்டு வரமான்னு கேட்டார். அழைச்சிட்டு வாங்க சொன்னேன். அவரை பார்க்குறேன், எனக்கு எல்லாமே இந்த டீட்டெயில்ஸே அவங்க பேரெல்லாம் கூட நான் போட்டுருவேன். எனக்கு ஒன்று, ஏன்னா அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எல்லாம் அவங்களே அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதில் ஒன்று ஒளிவு மறைவுலாம் கிடையாது, வெளிப்படையாகவே சொல்லலாம். அவர் பெரிய பேங்க் ஆஃபீஸர். அவரை அட்மிட் பண்ணிவிட்டு அவரை செக் பண்ணுறேன். இப்படி செக் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணோம். சும்மா பிபி பார்க்குறது, பல்ஸ் பார்க்குறது மட்டும் கிடையாது. அவர் சுய நினைவில் தான் இருக்காரா, அவருடைய சிந்தனைகள்லாம் சரியாக இருக்கா,
அவர் எங்கே இருக்கோம், யார் கூட இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், இது பகலா இரவா இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஓரியன்டேஷன் வாங்க. ஓரியன்டேஷன் ஆஸ் டு த டைம், த பிளேஸ் அண்ட் பர்சன். இப்படி இதை மனசில் வச்சு நான் அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டேன். அவர் முதல்ல நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னார். அவர் ஹாஸ்பிட்டல் உங்கள் கூட யாரும் வரலையா, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு யாருமே வரலனா, யாருமே வரலங்கிறார். பக்கத்தில் பொண்டாட்டி நின்றுருக்கான். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.